ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட என்னால் இது முடியலை, ஹேண்டில் பண்ணவே முடியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேனோ இப்படின்னு சொல்லி அழுகுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அவங்க உங்ககிட்ட பொருளோ பணமோ எதிர்பார்க்கல. எனக்கான ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? இது ஒரு பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம், நான் இருக்கேன், ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லிட மாட்டாங்களாங்கிற ஏக்கம் மட்டும்தான். அந்த வார்த்தையோட வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை விலை மதிக்கவே முடியாத ஒரு வார்த்தை. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அடுத்து அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அது பொய்யான வார்த்தையாக கூட இருந்துட்டு போகலாம். அது பொய்ன்னு தெரியும் போது அவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க. ஆனால் இந்த நிமிஷம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியத்தை அது கொடுக்குது. அதனால் அந்த ஒரு வார்த்தை போதுங்கிற நினைப்பே போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா பொய்யான வார்த்தைகள் மூலியமாவது அவங்கள ஆறுதல் படுத்துங்க. ஆனால் ஒன்று, நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு மட்டும் போய் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த மனசு அந்த வாக்குறுதியை முழுசாக நம்பிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இப்போ உடஞ்சதை விட அளவு அதிகமாக உடஞ்சிரும். சும்மா நார்மல் டேட் பார்த்துக்கலாண்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரி பண்ணிடலாம், நம்ம எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். அது ஒரு பெரிய சக்தியாக அவங்களுக்கு மாறிடும். ஸோ கூட இருக்கவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. டேக் கேர்.